அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு 17ஆம் தேதி செப்டம்பர் பிரவேசம் அடைகிறார். இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி புதனும் வந்து பயிற்சி அடைஞ்சிட்டார். ஸோ 17ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்து கன்னியா ராசியில் உட்காந்துருக்கிறது. சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சனி வக்ரம் பெற்று அந்த வக்ர பார்வையினால் சூரியன் மாட்டிக்கொள்கிறார், புதன் மாட்டிக்கொள்கிறார். அதே மாதிரி சூரியனுடைய குரூர பார்வையினால் சனி பாதிக்கப்படுகிறார். இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் குரு ராகு சஞ்சாரம், குரு மிதுனத்துலையும் ராகு கும்பத்திலையும் உட்கார்ந்துருக்கிறதுனால எந்தெந்த மாதிரி விளைவுகள் நடக்கும், எந்தெந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் சூரியன் புதன் சேரும் பொழுது பொதுவாகவே ராம் என்ற பெயர், பாஸ்கர் என்ற பெயர், அருணன் என்ற பெயர், அருண் என்ற பெயர், அதே மாதிரி ராஜா என்ற பெயர், அரசன் என்ற பெயர், இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கர்ன்னு முடியும், வரி வதின்னு முடியும். இந்த மாதிரி பெயர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீலாவதி, பிரபாகர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் ஜாதகத்தில் இப்போ ஒரு கோச்சாரத்தில் அடுத்த 1.5 மாசத்துல இதுதான் பேசப்படும். சுக்ரன் கேது சேரவே கூடாது. சுக்ரன் கேது சேர்ந்ததுன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்ரன் என்பது பெண், காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, அரசியல்வாதிகளுக்கு கண்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அல்லது நடிகர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய அளவுக்கு சர்ச்சையில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக வந்து சித்தரிக்கிறது, மோசமான நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் வர்றது, தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, அதாவது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகளை பெருசளவுக்கு ப்ளோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்குது. கலைகள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். இதில் என்னன்னா, இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது அட்வொகேட்ஸ்க்கு பிரச்சனை வரும், ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும், அதே மாதிரி இசை கலைஞர்களுக்கு பிரச்சனை வரும், கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும், அதே மாதிரி ஜோதிட துறையிலையும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு ராசிக்குமே நம்ம தனிப்பட்ட பலன்கள் பார்க்கலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் உங்கள் ராசி லக்னத்திலே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துட்டு இருந்தது. எந்த விஷயம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு திறமை கொடுத்தது, நம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விதைச்சது, கான்ஃபிடென்ஸை பயங்கரமாக கொடுத்தது, எந்த இடத்துலையுமே ராஜா மாதிரி நிற்கக்கூடிய பிராப்தத்தை கொடுத்தது. இதெல்லாம் பெரிய ஒரு அனுகிரகம். ஆனால் ராசி லக்னத்திலே கேது இருந்து புதனும் இருந்து சூரியன் இருந்ததுனால பெரிய இஷ்யூஸாக இல்லாமல் சின்னதாக தப்பிச்சது. ரெண்டாவது, எந்த விதத்துலையுமே குரூர கிரகங்களுடைய பார்வை இல்லாத இருக்கனால உங்களுடைய ஹெல்த்துமே பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டேங்குது, நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கேதுவும் இணைகிறது ராசி லக்னத்திலேயே. சளி வந்துன்னா போகவே போகாது. அதாவது எப்படி சொல்லலாம், எந்த ஆட்கள் கூட நம்ம பேசக்கூடாதோ அந்த ஆட்கள் கிட்ட பேசுகிற மாதிரி நிலைமை வரும். சுக்கிரன் கேது சேர்ந்ததுன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். இதே பெண்களாக இருந்தீங்கன்னா ஹெல்த் காம்ப்ளிகேஷன், சில பேருக்கு செஸ்டில் பிரெஸ்டில், சில பேருக்கு யூடிஐ மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்பி ஏதோ ஒரு மோகத்தில் போய் லாக் ஆகிற மாதிரி நிலைமைகள் வரலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறது, கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது, எழுதி வச்சுருங்க. தயவுசெய்து கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காது. கமிட்மெண்ட் கொடுக்கலின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நிறைய பேருக்கு நாக்கிலெல்லாம் புண்ணு வரும், சில பேருக்கு பல் எடுத்துகிட்டு புது பல் போடுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு இந்த என்ன சொல்கிறது பல் வெளியே வந்துருச்சுன்னா இது போடுவாங்கள்ல, அதெல்லாம் போட வேண்டிய விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ மெயினாக வந்து எந்தெந்த விஷயங்களை சொல்லணும், எந்தெந்த விஷயங்களை சொல்லப்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கே எதிராக ஆகலாம். 2, 8 பாவகங்களில் பொதுவாகவே குரூர கிரகங்களுடைய பார்வையோ இல்லை கிரகங்கள் சரியாக அமையலைன்னா குடும்பத்தில் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள், மெயினாக ஹெல்த்து, வாழ்க்கை துணையோட ஹெல்த் ஒரு ஆட்டங்காட்டும். அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னு தெரியுமா, உங்களுடைய லாபத்தில் போய் குரு உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ். அப்பா சுவாமி பெரிய விடுகாலம்னு சொல்கிறது இது ஒன்று மட்டும்தான்.
அதனால் சிம்மத்தில் பிறந்த பல பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன், எதிர்பார்க்கக்கூடிய ஆஃபர், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடப்பது, ஒரு இடத்துலேருந்து வேணான்னு விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறது, ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துட்டுருக்கு. ஸோ சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. புதன் தன் வீட்டில் ஸ்ட்ராங்காக மூல திரிகோணத்துலேயே உட்காந்துருக்கிறது, திரிகோணத்தில் குரு உட்காந்துருக்கிறதுனால மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண நல்லா இருப்பீங்க. சரஸ்வதி பூஜை பண்ணும் பொழுது மேதா தட்சிணாமூர்த்தியும் ஆவானம் பண்ணிடுங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹஜக்ரீவ உபாஸ்மகேத். அதை சொல்லுங்கள், குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த புத்தி சாத்துரியம் நல்லா இருக்கும். தப்பான கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க, பண கஷ்டம் வராது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த மாதத்தை தாண்டக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படலாம். ஸோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 75% இருக்கிறது. சூப்பராக இருக்கீங்க. என்ன பண்ணும், மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, சூப்பராக இருப்பீங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு கொண்டு வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.